கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மில செயல்படாமல் தடை செய்கிறது நாமே தவிர அவர் அல்ல. அவர் ஒரு அலுவலுக்காக வந்தார், அவர் அதனை தொடர்ந்து செய்வார். ஆனால் நம்முடைய ஒத்துழைப்பு இல்லையா இருந்தால் அதை அவர் செய்ய மாட்டார். அவர் ஏற்படுத்தின பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தின கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ரோமர் 8:2 நாம் கடைப்பிடிக்காததே இதற்கு முக்கியமான காரணம். அவர் நம்மில் செயல்படாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நாம் கடைப்பிடிக்காமல் இருப்பதுதான் அவர் செயல்படாமல் நம்மில செயல்படாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் வேதனைக்குரிய செய்தி என்னவென்றால், அநேகமான விசுவாசிகள் ஆவியினால் வழி நடத்தப்படுவதில்லை. ஏனெனில் ஆவியினால் வழி நடத்தப்படுவது எப்படி என்பது அவர்களுக்கு தெரியாததன் நிமித்தம் அவர்கள் ஆவியினால் வழிநடத்த முடியாமல் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்வது மிகுந்த ஆசீர்வாதமாயிருந்தாலும் அது மட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு போதுமானது அல்ல என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியை பற்றி முழுதும் தவறான கருத்து, தவறான எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அறிவீனமும் அவ்விசுவாசமும் பொய்யான உபதேசங்களும் இந்த துர்ப்பாக்கிய நிலைமைக்கு அநேகமான விசுவாசிகளை வழிநடத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் உண்மையில் மறுபிறப்பு பெற்றவர்களாக இருந்தால் பரிசுத்த ஆவி தமிழ் வாசமாயிருப்பதை அறிவார்கள். அப்போ நான் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் தான் மறுபிறப்பு பெற்றிருந்தால் தன்னில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை அவன் அறிய வேணும்.